இவங்கள நம்மள்ல பல பேருக்கு பார்த்து தெரிஞ்சிருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னா, கொஞ்சம் மாசத்துங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கேஸ் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருந்தது. அதாவது பார்த்தா, இவங்க ஒரு ஆக்டர். இவங்க மேல அப்படி என்னடா கேஸ் இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு கன்னடா சினிமா ஆக்டர். தங்கம் கடத்தின வழக்குல பார்த்தீங்கன்னா, இவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு தண்டனையே குடுத்துருக்காங்க. அது என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்லப் போறேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, வீடியோக்கு லைக்கா கொடுத்துட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வாங்க. துபாயில ரீசெண்டா இப்போ முடிஞ்ச மார்ச் மாதம் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 14.8 கிலோ தங்கத்தை பார்த்தீங்கன்னா இவங்களுடைய உடல்லே வச்சு கடத்தின்னு போயிருக்காங்க. இவங்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிபியா இருந்துகிட்டு இருக்காங்க. கர்நாடகா போலீஸ் டிஜிபி ராமச்சந்தர் ராவின் வளர்ப்பு மகள் தான். ஸோ இவங்க வளர்ப்பு மகள் மட்டும் இல்லை, ஸோ இவங்க ஒரு கர்நாடகா ஆக்டர். இவங்களை பார்த்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. பெங்களூரு விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா இவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை இப்போ தான் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு மாதம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு. இப்போ தான் அதுக்கான பதிலை பார்த்தா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மாட்டிட்டாங்களா, ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களுடைய வீட்டை எல்லாமே பார்த்தா சோதனை பண்ணணும்னு பார்த்தா முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ வருமான வரி புலனாய்வு இயக்குனர் அதிகாரிகள் ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா போய் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சோதனை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கணக்கில் வராத கணக்குகள் மொத்தம் எக்கச்சக்கமாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தா 2.67 கோடி பணம் பார்த்தா இருந்துக்கிட்டு இருக்குது. ரூபாய் 2.06 கோடி மதிப்பிலான தங்கம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து எடுக்கிறதா பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா தங்க கடத்தல் வழியாக பார்த்தீங்கன்னா பணத்தை பார்த்தீங்கன்னா முறைகேடுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க மேலே பார்த்தீங்கன்னா அகைன் சந்தேகத்துக்கு போலீஸில் உட்படுறாங்க. இந்த ஒரு கேஸ் அதாவது பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸை பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு மாற்றுறாங்க. கிட்டத்தட்ட சிபிஐ வந்து விசாரிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா 34 கோடி மதிப்பிலான ராணியாவின் சொத்துக்கள் அமலாக்கத்துறையால் பார்த்தீங்கன்னா கைப்பற்றுறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த சொத்துக்களை பார்த்தீங்கன்னா முடக்கமும் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பேனும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? இந்த ஒரு கேஸில் கர்நாடகா ஆக்டர் ரான்யா ராவ் இவங்க மட்டும் இல்லை, ஸோ கிட்டத்தட்ட 3 பேர் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ அந்த 3 பேரை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இப்போ தான் ரிசல்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இந்த ஒரு கேஸை பார்த்தீங்கன்னா யார் விசாரித்தாங்கன்னா பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம். ஸோ அந்நிய செலாவணி பாதுகாப்பு கடத்தல் தடுப்பு சட்டத்தின் கீழ் ரான்யாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரான்யா மட்டும் இல்லை அந்த 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா 1 ஆண்டு சிறை தண்டனை வழங்க போகிறதா பார்த்தா சொல்லியிருப்பாங்க. என்னடா இங்கே இவ்வளோ பண்ணியிருக்காங்க, ஸோ இவங்களுக்கு 1 ஆண்டு போதுமாடான்னு கேட்டிங்கன்னா மக்களோட மைண்ட் வைஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ 1 ஆண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டே நடந்திருக்கு. என்னடா ட்விஸ்ட்டு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 1 ஆண்டில் ஜாமீன்லாம் கொடுக்க முடியாதுன்னு பார்த்தா சொல்லிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 1 வருஷம் தான் உங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கு. ஸோ அதனால் இந்த 1 வருஷத்தில் நீங்கள் வெளியே வரனா கூட ஜாமீன்லாம் தர முடியாதுன்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. அப்போனா 1 ஆண்டு முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா சிறையில் இருக்க போகிறது கன்ஃபார்மாக இருந்துடுச்சு. அப்படி ஜாமீனில் வெளியே வந்தாக்கா என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு ஒன்றுமே புரியல. சரி, இந்த ஒரு கேஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு சந்து ட்ரெக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.